லியோ மற்றும் பிரிட்ஜ் பூனை. லியோ என்ற சிறுவன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் ஒரு பாலத்தின் கீழ் ஒரு தெரு பூனையைக் கண்டான். பூனை சிறியதாக இருந்தது. புடைத்த ரோமங்கள் மற்றும் பிரகாசமான பச்சை நிற கண்கள் அவரை பொறுமையுடன் பார்த்தன. லியோ தனது மதிய உணவிலிருந்து ஒரு துண்டு ரொட்டியை பிடித்துக் கொண்டு மண்டியிட்டார். பூனை தயங்கியது, பின்னர் மெதுவாக நெருங்கியது. அதன் பசி அதன் பயத்தை முறியடித்தது. லியோ ஒவ்வொரு நாளும் பூனையை பார்வையிட்டார், உணவைக் கொண்டு வந்து மென்மையாக பேசினார். காலப்போக்கில் பூனை அவரை நம்ப வளர்ந்தது. அவரது கால்களில் தேய்த்து அவர் அதை உறிஞ்சும்போது துடித்தது. அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாக மாறினர். சிறுவனும் பூனையும் ஆற்றங்கரையில் அமைதியான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் லியோ ஒரு பெட்டியுடன் வந்து பூனையை மெதுவாக உள்ளே வைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். ஒரு காலத்தில் தனிமையாகவும் பயமாகவும் இருந்த அந்த பூனைக்கு இப்போது ஒரு சூடான படுக்கையும் ஒரு நண்பரும் இருந்தனர். அன்று இரவு அவர்கள் ஒன்றாக சுருண்டபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சிறப்பு வாய்ந்த ஒன்றைக் கண்டுபிடித்ததை லியோ அறிந்தார்.